ஹாய் வியூவர்ஸ், நான் தான் உங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் சத்யான். இந்த வீடியோவில் அங்கம்மாள் எந்த படத்தோட திரையமைப்பு தான் பார்க்க போகிறோம். கீதா கைலாஷம், சரண், பரணி, முல்லை அரசி, தென்றல் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை கேட்டிங்கன்னா, அங்கம்மாள் தன்னோட சின்ன வயசில் தன்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டார். ரெண்டு பசங்களையும் கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. வளர்க்கும் போது சின்ன பையன் டாக்டர் ஆகும், பெரிய பையன் விவசாய பத்திர அம்மா கூட இருக்கான். பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகிடுது. சின்ன பையனை தன் காதலிக்கிற பொண்ணை சொல்லி தன்னோட காதலி வீட்டில் சம்மதம் தெரிவிக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு பார்க்க உங்கள் அம்மா ஜாக்கெட் போடாமல் இருக்காங்க, இந்த காலத்தில் இதை இருக்குமா, இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறதுனால அண்ணி மூலியமா அந்த ஜாக்கெட்டை போட வைக்கிறான் சரண். அதுக்கப்புறம் அவங்க அம்மா போட்டாங்களா இல்லையா, சரணோட காதல் கை குடிச்சா இல்லையான்னு தான் இந்த படத்தோட கோரும் கூட சொல்லலாம். இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்ப்போம். அங்கம்மாள் அந்த கதாபாத்திரத்தில் கீதா கைலாசம் வாழ்ந்திருப்பாங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு உடல் மொழி, தோற்றம், நடை, உடை எல்லாமே ரொம்ப அருமையாக கொடுத்துருப்பாங்க. கடின உழைப்புல அந்த கதாபாத்திரம் உயிர் பெற்றுன்னு சொல்லலாம். சுருட்டு பிடிக்கிறது, ஜாக்கெட் போடாமல் சுத்துறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அவங்களுக்குன்னு ஒரு வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிளில் சுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்துச்சு அங்கம்மாள் கதாபாத்திரம். அங்கம்மாளுடைய மூத்த மகனாக வரக்கூடிய பரணி, அவங்களோட மனைவியாக இருக்கக்கூடிய தென்றல், இவங்களோட கதாபாத்திரம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட சூழ்நிலைகள் ரொம்ப நல்லாவே காமிச்சிருந்தாங்க. சரணோட காதலி முல்லையரசி, இவங்களோட போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கடைசியா நம்ம சரணோட நண்பராக வரக்கூடிய சுதாகர், சிறுமியாக வரக்கூடிய யாஷ்மி, இவங்க இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே சேர்ந்து அங்கம்மாளுக்கு ஒரு பலம் கொடுக்குது. ஸ்க்ரீன்ல ஒரு தூண் மாதிரி நின்று அவங்களோட ஆக்டிங் ஸ்கில் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட நெக்ஸ்ட் பர்சன் கேட்டிங்கன்னா ஒளிப்பதிவு, அங்கம்மாள் வீடு, தென்னை மரம், வயல்வெளி, மலைகள், இந்த மாதிரி காட்சிகள்லாம் ரொம்ப உணர்வுபூர்வமாகவும் ஒரு ஓவியம் பார்ப்பது போல நம்மளை கண்ணுக்கு குளிர்ச்சியாக வச்சு கொண்டு போய் அந்த படத்தோட நம்மளை பயணிக்க வைக்கிறாங்க. இந்த படத்தோட நெக்ஸ்ட் பாசிட்டிவ் கேட்டிங்கன்னா பிஜிஎம். இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ்னு சொல்லுவேன். காத்துக்கு பேசக்கூடிய தன்மை இருக்கா, அந்த அப்படி பேசினா அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பிஜிஎம்ல ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில் இருக்கு. ஒரு கதாபாத்திரத்தோட பிஜிஎம் கனெக்ட் பண்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்கு இணைச்ச விதம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தோட மிகப்பெரிய தோணிங்கன்னா பிஜிஎம் சொல்லுவேன். இந்த படத்தோட நீங்க அங்கம்மாளோட தோட்டமாக கூட இருக்கட்டும், அவங்களோட திங்கிங், அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு உணர்வு பூர்வமான ஒரு எடிட்டிங் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தினா எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இயக்குனர் பெருமாள் முருகனுடைய சிறுகதைக்கு திரைக்கதை எழுதி அது வடிவமைச்ச விதம் ரொம்ப நல்லாவே இருந்தாலும் அங்கம்மாள் ஒரு கதாபாத்திர வடிவமைச்ச விதம் மிகப்பெரிய ஒரு பிளஸ்ன்னு சொல்லலாம். அங்கம்மாளுடைய வாழ்வியல், அவரோட உணர்வுகள், அவரோட மனவழிகள் எல்லாமே ஆன்ஸ்கிரீன்ல ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்ம கனெக்ட் ஆகுது. அந்த அங்கம்மாள் கதாபாத்திரத்தை தவிர்த்துட்டு இந்த படத்துல பார்த்தா 0 தான். அங்கம்மாள் தான் இந்த படத்தை 99% தன்னோட ஷோல்டர்ல கொண்டு போறாங்க. இந்த படத்தோட நெக்ஸ்ட் பர்சன் கேட்டீங்கன்னா தென் தமிழகத்தில் நடக்குதுன்றாங்க. அந்த தென் தமிழகமோட லொக்கேஷன்ஸ் ஓகே, அது லொக்கேஷன் வகையில் ரொம்ப சூப்பராக இருந்தாலும் மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா அந்த தென் தமிழோட லாங்குவேஜ், அந்த ஸ்லாங் இந்த படத்தில் பெருசாக இல்லையோ நான் யோசிக்கிறேன். சில இடங்கள்ல சரியான காட்சி தெளிவுகள் இல்லை. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இயக்குனர் திரைக்கதையில கொஞ்சம் கவனம் செலுத்தினா அந்த படம் நல்லாவே வந்திருக்கும். ஜாக்கெட் போடாம சுருட்டு பிடிச்சிட்டு ஒரு கெட்ட வார்த்தை பேசி தன் மனசுல படத்தெல்லாம் சொல்லக்கூடிய அங்கம்மாள் உங்கள் லைஃப்ல உங்களுக்கு என்ன ஒரு தாட்ஸ் கொடுத்தாங்க, அந்த தாட்ஸ் மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5/4. ஒரு அருமையான ஒரு காவியம். இது போன்ற சுவாரஸ்யமான அடுத்த சந்திப்பது உங்களே ஸ்ரீகிருஷ்ணன் சத்யான்பு. பாய், லவ் யூ டு ஆல்.